பெரிய ஊழியக்காரருடைய மனைவியா இருக்கிறவர்கள் அவருடைய புத்தகத்துல ஒரு சாட்சியை எழுதியிருந்தாங்க. அப்ப அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல அன்னைக்கு இருந்ததுல இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாருமே இந்த முட்டி வரைக்கும் முட்டி வரைக்கும் ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்திருக்குது. அது ஒரு ஸ்டைல். அப்படின்னா ஃப்ராக் மாதிரி போட்டு கீழே அந்த காலுடைய கீழே முட்டிக்கு கீழே அந்த காலை காமிச்சு அப்படின்னா அந்த ஷூ போடுறது வழக்கம் அவங்களுக்கு. அது எல்லாருமே ஸ்டைல் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால எல்லாரும் இவங்க காலேஜ் படிக்கும் போது பார்க்குற எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முட்டிக்கு கீழே அந்த காலை ரொம்ப அழகா காமிச்சிட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த கால்களை ரசிப்பாங்களாம். ஆனா இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, இவங்க கால் இவங்களுக்கு நினைச்சது மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கருப்பா அப்படின்னா நிறைய அந்த முடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால அப்படி அதை செய்ய முடியாதனால ஒவ்வொரு நாளும் காலை பார்த்து சபிச்சுட்டே இருப்பாங்களாம். நீ மோசமான காலு, நீ எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்படியே இருக்கிறதுனால உன்னாலதான் இந்த கால் எனக்கு வந்துச்சு, உனக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலுக்காக அப்படியே இவங்க ஏதாவது ஒண்ணு பேசுறது. அடுத்து நீ இருக்கிறதுக்கு உடஞ்ச காலா பிறந்திருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படி இந்த காலா அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. திருமணமானதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் வலி அவங்களால தாங்கவே முடியாதமா. 15 நிமிஷம் நடந்துட்டாங்கன்னா திரும்பி 1 மணி நேரம் சேர்ல உட்காராம அடுத்து அவங்களால டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வியாதி அங்க இருக்கிற எல்லா டாக்டர் இடத்துலயும் போய் செக் பண்ணா யாருமே அதுக்கு பதில் சொல்ல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனா என்னமோ தெரியல உங்களுக்கு வலிக்குது. அவங்க வலியை யாராலையுமே சரி பண்ண முடியல. அப்ப இன்னும் எரிச்சல் மேல எரிச்சல் வந்திருக்குது. பிறக்கும் போதே எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எதுக்கு இந்த காலு, இதை பேசாம வெட்டி போடலாமா. அப்போ ஒரு ஊழியக்காரத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாராமா, இந்த மாதிரி நீ ஒரு காலத்துல உன்னுடைய கால் இப்படி இருக்கிறதுனால உன் காலை பார்த்து நீ சபிச்சிருக்கிறியா, நீ இப்படி பேசி இருக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா ஆமா எனக்கு பிறந்ததுல இருந்தே எனக்கு பிடிக்காத ஒண்ணுதான் என்னுடைய கால் தான். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ அதற்காக மன்னிப்பு கேளு, இந்த வியாதி வேற யாராலையும் வரல, உன்னாலதான் வந்திருக்குது, இந்த வலிக்கு காரணம் நீதான், நீதான் இதை உண்டு பண்ணின, இந்த கட்டு வேற யாராலையும் கட்டப்பட்டதில்லை, நீயே அனுமதி கொடுத்து கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த போதகருடைய மனைவி அழுது ஒப்பு கொடுத்து, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த கால்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலை ஆக்கி, பரிபூரணமாய் விடுதலை ஆக்கி, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்.